கோயிலுக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது இந்த கோவில் திருநீரை அங்கேயே விட்டு வந்தவர்கள் தவறி கூட வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. தமிழர்கள் ஆன்மீகத்தில் ஆழமாக பழகிய சமூகமாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கிறது. குறிப்பாக கோயில்களில் இருந்து திரும்பும் போது திருநீர், விபூதி, பூ, குங்குமம் போன்றவற்றை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்பது போன்ற பழக்கங்கள் வெறும் பாரம்பரியம் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு அழுத்தமான ஆன்மீக உண்மையும் அனுபவங்களும் இருக்கின்றன. விக்ரம் கொண்ட தேவர்கள் என்று அழைக்கப்படும் காளி, கருப்பசாமி, அங்காள பரமேஸ்வரி போன்ற மூர்த்திகள் சில விசேஷ சக்திகளை கொண்டு விளங்குபவர்கள். இந்த சக்திகள் கோயிலின் பரிதாப சக்திக்குள் கட்டுப்பட்டுள்ளன. அந்த கோயிலில் செய்யப்படும் விதிகள், பூஜைகள், மந்திரங்கள் அனைத்தும் அந்த சக்தியை சமநிலையில் வைத்திருக்கும். ஆனால் அதையே வீட்டிற்கு கொண்டு வரும்போது அந்த சமநிலை இல்லாததால் அந்த சக்தி விரைவாக வேறுபாடு காணக்கூடியதாக மாறும். பல இடங்களில் காளி கோயிலில் இருந்து திருநீர் கொண்டு வந்ததற்கு பிறகு வீடுகளில் ஏற்பட்ட சிக்கல்களும் கூறப்படுகின்றன. எச்சரிக்கையாகவே அந்த கோயிலில் அந்த நேரத்தில் அங்கிருந்த சக்தி வீட்டில் அமைதிக்கேற்ப அமையாததால் சில சிக்கல்கள் உருவாகலாம் என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம். உக்கிர சக்திகளின் தாக்கம் என்பது அப்படிப்பட்டது. காளியின் விழாக்கள், கருப்பசாமியின் சடங்குகள் ஆகியவை எல்லாம் இரவு நேரங்களில் அல்லது சிறப்பு சமயங்களில் ஏற்படும் காரணமே அதில் உள்ள சக்தியின் ஆழம் மற்றும் அதிர்வலைகள். இந்த சக்திகள் அனைத்தும் வீடுகளில் நிலைத்திருப்பதை விரும்புவதில்லை. அதனால்தான் அந்த கோயிலில் இருந்து திருநீர் எடுத்து வரவே கூடாது என்று முன்னோர்கள் சொல்லிக் கொண்டனர். மேலும் விஷ்ணு, மகாலட்சுமி, முருகன், விநாயகர் போன்ற தேவர்கள் அமைதியை பொறுத்தவரை சமநிலைக்குரிய சக்திகள். அவைகளின் திருநீரோ, பூவோ, குங்குமமோ வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டால் வீட்டின் அமைதி பாதிக்காது. ஆனால் உக்கிர சக்திகளுடைய மூர்த்திகளின் பூ, விபூதி போன்றவற்றை வீட்டில் வைத்துவிட்டு புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்பட்டால் அந்த சக்தி எதிர்மறையாக மாறக்கூடும். சில ஆன்மீக ஆலயங்களில் திருநீர் என்பது பரிகார சக்தியோடு கூடியதாக இருக்கும். குறிப்பாக கருப்பசாமி கோயிலில் இரவில் யானை, திருநீர், வேர் பூஜைகள் போன்றவை நடைபெறும். அதை பருகுவதோ வீட்டிற்கு எடுத்துச் செல்வதோ எந்த நேரத்தில் செய்வது என்பதை அறிந்து செய்யாவிட்டால் அதன் விளைவுகள் எதிர்மறையாக மாறக்கூடும். அத்துடன் அந்த சக்தியை வீட்டில் நிர்வகிக்க இயலாது என்பதற்காகவே அந்த விஷயங்களை கோயிலிலேயே அனுபவித்து விட்டுவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்பது நம் மரபு. இந்த முறையில் ஒரு பாதுகாப்பு உணர்வும் உண்டு. தெய்வ சக்தியின் சமநிலையை தவிர்க்காமல் பரிசீலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதனை வார்ப்பாட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் இருந்த போதிலும் இன்றைய காலத்தில் சிலர் இந்த நம்பிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் அந்த கோயிலில் நேர்ந்த சக்தியை அங்கேயே விட்டுவிட்டு வா, வீட்டை சாந்தமாக வைத்துக்கொள் என்பதை கூறி வருகிறார்கள். இது வெறும் மரபு இல்லை, நம் வாழ்வில் சமநிலையை பாதுகாக்கும் அறிவு பழக்கம். அதனால்தான் வீடு என்பது சாந்தம் நிறைந்த புனித இடம். அதில் தேவையற்ற சக்திகளை பரிசோதிக்கின்ற முறையில் கொண்டு வருவது தவிர்க்கப்பட வேண்டும். முன்னோர்கள் எச்சரித்ததை மரபு முறையாக எண்ணி பார்க்கும் போது அதன் பின்னணி தெளிவாக புரியும்.